ட்ரூ காலர் ஆப்ல 15 ஹிட்டன் செட்டிங்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ட்ரூ காலர் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. ரைட் சைடுல மேல 3 டாட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ஃபர்ஸ்டா டிஃபால்ட் டிவைஸ் செட்டிங்ஸ் வந்து என்னப்பா இருக்கும். உங்களுக்கு டார்க் மோட் வேணும்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ காலர் ஆப் வந்து டார்க் மோடில் வந்து உங்களுக்கு வந்து மாறிடுச்சு. உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு பிரைட்டாக வேணும்னா 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஜென்ரலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்பியரன்ஸில் டிஃபால்ட் டிவைஸ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நார்மல் மோடுக்கே வந்து உங்களுக்கு வந்துடும். ரெண்டாவது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஜென்ரலில் அப்படியே பாட்டம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாங்குவேஜஸ் அப்படின்னு இருக்கும். அது கீழே ஆப் லாங்குவேஜ்னு இருக்கும். வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் வேணுமா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுமே கொடுத்துருப்பாங்க. ஹிந்தியில் வேணும்னா ஹிந்தி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்னடா வேணும்னா கன்னடா செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மொழி வேணுமோ அந்த மொழியை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் வேணாலும் தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆப் எல்லாமே வந்து தமிழில் வந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா. மறுபடியும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் மொழியே வேணும்னா அதிலே போயிட்டு மொழிகளில் செயலி மொழி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஆப் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும். மூணாவது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கோங்க. கால்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். செட் ட்ரூ காலர் அஸ் டிஃபால்ட் டயலர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்கிற டயல் பேட் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரூ காலர் ஆப் வந்து நீங்கள் டிஃபால்ட்டர் ஃபோன் ஆப்பை யூஸ் பண்ணணும்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரூ காலர் ஆப் தான் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக மாறிடும். நாலாவது செட்டிங்ஸு காலர் ஐடி. உங்களுக்கு கால் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் ட்ரூ காலர் ஆப் போட்டு அவங்க நேம் வரணும்னா ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சின்னமாக வரணும்னா கிளாசிக் பாப்போ அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கால் டீட்டெயில்ஸ். நீங்கள் கால் பேசி முடித்தோடனையும் இல்லை உங்களுக்கு கால் வருது, அந்த கால் பேசி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவங்களுடைய பேர் போட்டு பாப்அப் விண்டோ மாதிரி ஒன்று வந்து நிற்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிற்கக்கூடாது அப்படின்னா ஹைட் ஃபார் ஃபோன் புக் கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல, இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸை எனேபிள் பண்ணனால நீங்கள் கால் பேசி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்அப் விண்டோ வரும்ல, அந்த மாதிரி விண்டோ உங்களுக்கு வராது. ஆறாவது செட்டிங்ஸு நம்பர் ஐடென்டிஃபிகேஷன். உங்களுக்கு வாட்ஸ்அப் அல்லது வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்பில் வந்து உங்களுக்கு கால் ஏதாவது வருதுன்னா அவங்களுடைய நேமை வந்து தெரியாத நம்பர்லேருந்து வரும்போது ஐடென்டிஃபை பண்ணி தரதுக்கு ஐடென்டிஃபை நம்பர்ஸ் ஆன் அதர் ஆப்ஸுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய நேமும் நீங்கள் இந்த ட்ரூ கால் ஆப்ஷனுமா நீங்கள் பார்த்துக்கலாம். ஏழாவது செட்டிங்ஸ் வந்து குரூப் கால் ஹிஸ்ட்ரி. அதாவது உங்களுக்கு கால் வந்து ஒரே நம்பரில் நிறைய டைம் வருது அப்படின்னா அது வந்து ஒரே டைம் வந்து மெர்ஜாக காமிக்கிறதுக்கு இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து அந்த நம்பர் கிளிக் பண்ணால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எத்தனை டைம் கால் பண்ணீங்களோ உங்களுக்கு கால் வந்திருக்கோ அது எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆகி காட்டும், தனித்தனியாக காட்டாமல். அதனால் இந்த செட்டிங்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. எட்டாவது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸில் அனௌன்ஸ் ஃபோன் கால்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு கால் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லும். இதுக்கு எனேபிள் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அனௌன்ஸ் கால் ஃப்ரம் சேவ்டு கான்டாக்ட்ஸ் இருக்குங்களா, இந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோன் கான்டாக்டில் வந்து நீங்கள் நேம் சேவ் பண்ணிக்கீங்களா, அந்த நேம் வந்து வாய்ஸாக வந்து உங்களுக்கு சொல்லும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். 9வது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, கால் அலார்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணுறனால உங்களுக்கு நீங்கள் கால் பேசும்போதோ உங்களுக்கு கால் வரும்போதோ அன்னோன் நம்பருக்குள்ள அவங்களுக்கு வந்து அவங்க என்ன ட்ரூ காலர் நேம் சேவ் பண்ணியிருக்காங்களோ அந்த நேம் வந்து விசிபிள் ஆகும். இன்னொன்று கால் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேர் போட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். 10வது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டு கால் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல,
இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா தி நேம்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஆன் மிஸ்டு கால்ஸ். அதாவது இப்போ நம்ம மிஸ்டு கால் ஆயிடுச்சு, ஃபோன் நம்ம எடுக்கலை, அந்த மாதிரி டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் யாரும் தெரியாதனால அந்த நம்பரை கொண்டு வந்து நம்ம ட்ரூ காலில் வந்து டைப் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்க தேவையில்ல. இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணனால மிஸ்டு கால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய நேம் வந்து விசிபிள் ஆகும். 11வது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைவேசி சென்டர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அவைலபிலிட்டி அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுறனால உங்களுக்கு லாஸ்ட் சீன் வந்து உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ட்ரூ காலரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் வந்து உங்களுக்கும் தெரியாது, மற்றவங்க வச்சுருக்க லாஸ்ட் சீனையும் நீங்கள் பார்க்க முடியாது. 12வது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் வந்து மற்றவங்க வச்சுருக்கிறதும் உங்களுக்கு தெரியணும், நீங்கள் வச்சுருக்கிறதும் மற்றவங்களுக்கு தெரியும்னா 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் போய்க்கோங்க. பிரைவேசி சென்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அவைலபிலிட்டியில் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ட்ரூ காலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சுருக்க லாஸ்ட் சீனும் மற்றவங்களுக்கு தெரியும், மற்றவங்க இருக்கிற லாஸ்ட் சீனும் உங்களுக்கு தெரியும். 13வது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ காலரில் உங்களுக்கு ஃபோட்டோ செட் பண்ணணும்னா செட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்கள் நேம் காட்டும், அது கீழே ஃபோன் நம்பர் காட்டும், அது கீழே ப்ளஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே டேக் ஏ ஃபோட்டோ செலக்ட் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். செலக்ட் ஃப்ரம் கேலரி கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரூ காலரில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து செட் ஆயிரும். 14வது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ காலர் பார்த்தீங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக போகுது, உங்களோட நேம் போகல அப்படின்னா அதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் நேம் இருக்குல்ல, அந்த நேம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு ட்ரூ காலரில் நேம் வந்து விசிபிள் ஆகணுமோ அந்த நேம் வந்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சேவ்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. 15வது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது, நீங்களும் கால் பண்ணல, அவங்களும் உங்களுக்கு கால் பண்ணல, அந்த நம்மளோட நேமை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரூ காலர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போய்ட்டு டயல் பேட் ஆப்ஷனை போய்ட்டு அவங்க நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணினா அவங்க நேம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் மேலே போய்ட்டு உங்களோட மொபைலில் போய்ட்டு சைலண்ட் மோடில் போட்டிங்கன்னா மற்றவங்க எல்லாருக்கும் ட்ரூ காலர் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய உங்கள் நேமில் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ கீழே டீங்கிற காமிச்சிட்டு அந்த அலாரம் மாதிரி காமிச்சு ரெட் கலரில் ஸ்லாஷ் போட்டிருக்கும். அதாவது நீங்கள் சைலண்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரியும். சைலண்ட் மோடை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சைலண்டில் போடல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிடி அப்படின்னு காட்டுதில்ல, இப்படி காமிச்சிச்சுன்னா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரூ காலர் ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டீ போடல அப்படின்னா அவங்க ட்ரூ காலர் ஆப் வந்து யூஸ் பண்ணல. ட்ரூ காலர் ஆப்பில் இருக்கிற 15 ஹிட்டன் செட்டிங்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.